பெலன், கர்த்தரின் பெலனை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய பலனால வாழ்ற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருடைய பலனால வாழ்கிற வாழ்க்கை. தேவன் நம்மை பலப்படுத்தணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய பலனாலன்னா கொஞ்ச நாளைக்கு ஜெபிப்போம், அப்புறம் ஜெபிக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் சபைக்கு வருவோம், அப்புறம் 2 வாரம் சபைக்கு வர மாட்டோம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்முடைய பலத்தினால ஓடுறது. நம்முடைய பலத்தினால ஓடும்போது நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பலத்தினால ஓடும்போது, கர்த்தருடைய பலத்தினால ஓடும்போது பலத்தின் மேல் பலனடைந்து எங்கே போவோமா? சீயோனுக்கு போவோம். அல்லேலூயா. அதனால நம்முடைய மாம்ச பலத்தினால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. அதுக்கு தான் இயேசு இந்த பூமியிலிருந்து சொல்லும்போது சொன்னார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களோடு கூட என்றைக்கும் தங்கியிருக்கும்படியான வேறொரு தேற்றவாளனை அனுப்புவார். அவர் உங்க கூட தங்கியிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறே இல்லை, அசட்டை பண்றோம். ஆமென். நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போவேன், நாளைக்கு சர்ச்சுக்கு போவேன். நமக்கு இது ஆசை இருக்குது, ஆனா அதை நம்ம சரியா கடைபிடிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பலன் இல்லை. கர்த்தருடைய பலன் இல்லை, கர்த்தருடைய பலன் இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் நம்ம பலன் கொண்டு செய்வோம். உலக காரியத்துக்கு பாருங்க, காலையில 7 மணிக்கே ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி 8 மணிக்கெல்லாம் வேணும், ஆட்டோவோ வருதுன்னா இல்லைன்னா நம்மளும் கொண்டு போய் விட்டுறதெல்லாம் கரெக்டாக போயிடுவோம். ஆனால் கர்த்தருடைய காரியத்துக்கு வருது பாருங்க, வர்றோம், வராமல் இல்லை, வர்றோம். ஆனால் பலன் இல்லாதனால சரியான முறையில் அதை நம்ம கடைபிடிக்க முடியல, சரியான முறையில் கடைபிடிக்க முடியல. கல்யாண வீடுன்னா 6 மணிக்கு, நேற்று கூட சொன்னேன், 6 மணிக்கு 7 மணிக்கு முகூர்த்தம் தான் என்ன பண்ணுறோம்? 6 மணிக்கே மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு கரெக்டாக போய் நின்றோம். குடும்பமாக போகிறோம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, குடும்பமாக வந்திருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமாம், குடும்பமாக வந்திருக்கீங்களா? சாக்கு போக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நிறைய எல்லாத்துக்குமே சாக்கு போக்குகள் இருக்குது. குடும்பமாக வந்திருக்கோமா? வேற எங்கேனாலும் குடும்பமாக போகிறோம். ஷாப்பிங்னா அப்படி போகிறோம் இல்லையா? இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னா அப்படி போயிடுவோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு ஏன் தெரியுமா? பலன் இல்லை. நம்ம மாம்ச பலனில் வர்றோம், மாம்சத்திலே இருந்து ஜெபிக்கிறோம், மாம்சத்திலேயே காரியங்களை செய்கிறோம், சரியான நன்மைகளை பெறல, இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பலன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆமென், கர்த்தருக்காக பராக்கிரமம் செய்வோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மளே வாழ்றத நம்ம சுற்றி இருக்கிறவங்க காண்பார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் தேவை, பலன் தேவை. அதுதான் நம்ம தொடர்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. ஆமா, நான் அதை தான் நினைக்கிறேன். என் பலன் என்ன? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். உலகத்துல இல்லை, உலகத்துல இல்லை, உலகத்தினுடைய காரியத்துல இல்லை, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா போதும். அல்லேலூயா. ஆமென். நேற்று கூட சொன்னேன், உள்ளான மனுஷன், இந்த புறம்பான மனுஷன் எப்படி பண்றான்னா, நாளுக்கு நாள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். வயசாக வயசாக எல்லா கால்வலி, கைவலி, தடவலி எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஆனா உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆமா, நாளுக்கு நாள் புதிதாக என்ன ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக என்ன எதையாவது செய்யணும். காரணம், உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். அது எப்படி ஆக்கப்படுறான்னா, பரிசுத்த ஆவியானவரால் ஆக்கப்படுகிறான். அல்லேலூயா. அதனால உங்க சொந்த பலத்துல சேராம, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, தினமும் அப்படி கேட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழும். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி பலன் உள்ளவன் என்ன பண்ணுவான், இல்லைன்னா பலன் அடைய என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். அதுக்கு ஆதாரமா சங்கீதம் 59வது சங்கீதம் 17வது வசனத்தை யாராவது வாசிங்க. சங்கீதம் 59:17. போதும். என் பலனே உம்மை, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கீர்த்தனம் பண்றதுன்னா என்னது? பாடுறது. கீர்த்தனம். என் பலனே உம்மை பாடுவேன். அல்லேலூயா. என் பலனே உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. என் பலனே உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. அதுதான் ஆராதனை, அதுதான் துதி. அவர் என் பலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவரை துதிப்பேன். அவரை துதிக்க துதிக்க எனக்குள்ள என்ன வரும்? பலன் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையே துதிக்காதவங்க எப்படி வீட்டில் துதிப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, எல்லா நாளும் நான் துதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தாவீது தான் அதை சொல்றான். தாவீது தான், என் பலனாய கர்த்தாவே நான் உம்மில்
அன்பு கூறுவேன். அன்பு எப்படி வெளிப்படுத்துறது? அவர் புகழ்றது, அவர் துதிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என் பலனே நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். அவர் துதி எப்போதும் எப்போதும் இருக்கும். அவன் துதி எப்போதும் இருக்கும். நன்மை கிடைச்ச மாத்திரம் இல்ல, தீமையான காரியங்கள் நடந்தாலும் சரி, நன்மை கிடைக்கட்டாலும் சரி, போராட்டமா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் பல இடத்துல அப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஒரு உதாரணமா ஒரே ஒரு இடம் சொல்றேன், வாசிங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையா, நம்ம 2வது வசனத்தை வாசிங்க. ஆமென். சத்துருக்கள் நிமித்தம் குழந்தையின் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அல்லேலூயா. அப்ப துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலன் உண்டாகும். அல்லேலூயா. அந்த அதுக்கப்புறம் அந்த இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. நான் படுத்து அந்த வசனம் என்னமா? நான் படுத்து நித்திரை செய்தேன், தேவன் நீர் என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர்கள். இது எத்தனாவது வசனம் இல்லையா? சரி, என்ன கவனிங்க பாருங்க. இந்த சாரி, நான் 8ஆம் அதிகாரம் சொல்றேன். இன்னொரு சங்கீதம் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல, சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 3:5 வாசியமா? ஆமா, அவன் எப்பவும் துதிக்கிறவன். இப்ப என்ன சொல்றான்? நான் படுத்து நித்திரை செய்தேன். எப்போன்னு பாருங்க. அந்த சங்கீதத்துல முதல்ல மேல இருக்கிறத வாசிங்க. தன்னுடைய குமாரனே தனக்கு விரோதமா எழுப்பிட்டான். தப்பி ஓடுறான். அந்த போராட்டத்தின் மத்தியில சொல்றான், கர்த்தரை துதிச்சுக்கிட்டே சொல்றான், நான் படுத்து நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்றான். நமக்கு தூக்கம் வருதா? போராட்டம் தான். ராத்திரி பூரா தூக்கம் வர மாட்டேங்குது. கெட்ட கனவு தான் வருது. இல்ல கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி கனவு தான் வருது. அப்படியே தூக்கம் வர மாட்டேங்குது. அவன் துதிக்கிறவன், நான் படுத்து தூங்குனேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். துரத்தினவன் என்ன எப்படி ஆச்சு தெரியுமா? அப்சலோம் என்ன பண்ணானா? தூக்குல தொங்குனானா. அவன் தொங்குனா இவனை கர்த்தர் தாங்குறார். துதிக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா துதிக்கிறவங்களா இருக்கணும். எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எக்காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிற மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. நல்லா துதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஏன்னா நீதிமான் என்ன பண்றானா? பாடி மகிழ்கிறானா. துதிக்கிறவன் ரொம்ப மகிழ்ச்சியோட இருப்பான். கர்த்தரை துதிக்கிறவன், விசுவாசத்தோடு துதிக்கிறவன், அவன் பாடி மகிழ்கிறான். துன்மார்க்கனோ பற்களை கடித்து கொண்டு என்ன பண்றானா? கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போடும். ஆனா நீதிமான் பாடி பாடி மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சத்திய வார்த்தை. நான் சொல்றதெல்லாம் என்னுடைய அறிவுல வரல, தேவனுடைய வார்த்தை தான் சொல்றேன். நீங்க எப்படி துதிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆமென் ரொம்ப அனுபவமா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சது கர்த்தர் தான் என் பலன் தெரியும். அதனாலதான் அவன் துதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் துதிக்கிறான். ஆமா, அவனுக்கு நிறைய பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க, நிறைய படை வீரர்கள் இருந்தாங்க. ஆனா யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் அவன் என்னதான் சொல்றான்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் போவேன். ஆமா, இந்த யோவாப்புனாலேயோ இந்த அபிஷேகினாலேயோ மற்ற பராக்கிரமசாலிகளால இல்ல, கர்த்தாவே நீர் என் பலன், உம்மாலே மதிலுக்கு தாண்டுவேன். அல்லேலூயா. நம்மளுக்குள்ள அப்படி ஒரு பலன் வரணும்னா நல்லா ஆராதிக்கணும். அல்லேலூயா. வேதத்துல 3 சூழ்நிலையில கர்த்தரை துதித்த 3 பேரை குறித்து நாங்கள் உங்க கூட கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் நம்ம துதிக்க போறோம். ஒரு புதிய பலனை பெற்று கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17 - 22 வரைக்கும் வாசிங்க. மற்றபடி எல்லாரும் கேளுங்க, மற்றவங்க எல்லாம் கேளுங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே. ம் 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 ஆ ஆ ம்
ம் ம் எல்லாரும் சொல்லுவோமா? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை எல்லாரும் சொல்லுங்க. மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். வாசிமா. ம் 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 சித்தி பெறுவீர்கள் என்றான். ம் ம் பாடகரை நிறுத்தினான். ம் ம் ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா பைபிளை மூடிட்டு என்ன கவனிங்க. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யோசபாத்ங்கிற ஒரு ராஜா யூதேயாவில் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முறை அவனுக்கு விரோதமாய் 3 பெரிய கூட்டங்கள் சேர்ந்து வராங்க. யாரெல்லாம்? மோவாபியர், அம்மோனியர், சேயீர், மலை தேசத்தார். 3 பேர் அவனுக்கு விரோதமா வராங்க. இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. பெரிய கூட்டம் வராங்க, இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட்டம் தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருது. நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி வருது. நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், யுத்தம் கர்த்தருடையதுன்னு வருது. உடனே அவங்க என்ன பண்ணாங்களா? எல்லாரும் கூடி கம்பீரமாய் கர்த்தரை துதித்தார்கள். கரம் வைத்து நல்ல அல்லையா சொல்லுங்க. போராட்டம் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிய போராட்டம் தான் வரும். பயமா இருக்கா? பெருசா தான் வரும். ஆமா, பெரிய போராட்டம் பாஸ்டர், யாருக்கும் வராத அப்படிதான் வரும். நீங்க கம்பீரமாய் துதிங்க, நல்ல கர்த்தரை துதிங்க. ஆமென். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், என் பலத்தினால அல்ல, கர்த்தருடைய பலத்தினால இதை நான் செய்யறேன்னு சொல்லி துதிங்க. அப்படிதான் அவங்க துதிச்சாங்க. அப்போ அடுத்த நாள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போறாங்க. நல்ல கவனிங்க. யுத்தத்துக்கு புறப்பட்டு போறாங்க. யுத்தத்துக்கு போனா முதல்ல என்ன இருக்கும்? யூஸ்வலா முதல்ல என்ன இருப்பாங்க? ரதங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் குதிரை வீரர்கள் இருப்பாங்க. அதுக்கு பின்னாலதான் யார் இருப்பா? காலாள் படைகள் இருக்கும். இந்த யூனிஃபார்ம்ல தான் போவாங்க, இந்த இதுல தான் போவாங்க. ஆனா அன்னைக்கு யோசபாத் என்ன பண்றான்? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? யுத்தம் கர்த்தருடையன்னு சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ண போறது இல்ல, யுத்தம் பண்ண போறது இல்ல. நம்ம யுத்தம் பண்ண போறது இல்ல, கர்த்தர் தான் யுத்தம் பண்ண போறாரு. அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரை துதிக்கணும். உடனே அவன் என்ன பண்றான்? ரதங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்றான்? நீங்க கொஞ்சம் பின்னால போங்க. பாடகரெல்லாம் முன்னால கொண்டு போய் நிப்பாட்டுறான். அவங்க எல்லாம் பாட்டு பாடுறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நான் இப்படி நினைச்சு பார்த்தேன். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வெற்று வளர்த்துக்கிட்டு எங்களை வெட்ட வரான் சண்டையில. யாரும் நினைச்சிடாங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் பாஸ்டர் சண்டை போடுவாரோன்னு சொல்லி. எல்லாரும் எங்கிட்ட நல்லா இருப்பாங்க. எல்லாரும் வீட்டு பிள்ளைகள் கூட எங்களை பார்த்தா நல்லா இருப்பாங்க. எல்லாரும் ஃபாதர்னு இருப்பாங்க. ஆனா எங்கிட்ட வந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? நான் இயேசுவை தான் சொல்லுவேன். அதனால அவங்க கொஞ்சம் எல்லாம் மரியாதையா இருப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்க. பாருங்க, அப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். நானும் பாஸ்டர் பக்கத்து வீட்டுக்காரன் வெற்றி வளர்த்துக்கிட்டு வரோம். நானும் பாஸ்டர் அம்மாவும் வெளியே நிற்கிறோம். நின்றுக்கிட்டு என்ன பண்றோம்? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும். வெற்றி வளர்த்துக்கிட்டு வந்தவன் என்ன நினைப்பான்? இந்த கிளடுகள் ரெண்டுக்கும் ஏதோ பைத்தியம் வச்சு இல்லையா? ஒண்ணு அப்படி நினைப்பான், இதை போய் வெட்ட போறாமன்ட்டு போயிடுவான். அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. இவங்க முன்னால நின்று பாட்டு பாடுறாங்க. அவன் பார்க்கற இது ஒன்றும் விசித்திரமா இருக்குதுன்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு கலகம். ஒருத்தன் வெட்டிக்கிட்டான். மோவாபியர் அம்மோனியரை வெட்டுறான், அம்மோனியர் செய்யறது மலை தேசத்தார வெட்டுறான். அவங்களே வெட்டி 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 அவங்களே போயிட்டாங்க. நீங்க பின்னால படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வெட்டிட்டு போட்டு போன பொருட்கள் எல்லாம் இவங்க சேர்க்கறதுக்கு 3 நாள் ஆச்சாம். கொள்ளை பொருளை சேர்க்கறதுக்கு. ஆமா, ஜெயம் மாத்திரம் இல்ல, பெரிய ஐஸ்வர்யத்தையும் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. நீங்க துதிக்கிறவங்களா இருந்தா, ஆமென், கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருந்தா, அல்லேலூயா, உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் அழிக்கப்படும். அல்லேலூயா. உங்க வீட்டுல துதியின் சத்தம் இருந்தா உங்க எல்லைக்குள்ளேயே பிசாசு வர மாட்டான்.
விசுவாசம் இருக்கிறவங்க மாத்திரம் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பாடி இருக்கிறாரு. எப்படி துதி எடுத்தா முறுமுறுத்தா? உங்களுக்கு தெரியுமா, நம்ம முறுமுறுக்கிறத விட ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறார். ஆமா, வீட்டுல உட்காந்து முறுமுறுக்கிறோம் பார்த்தீங்களா? வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அவங்க முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும்போது மோசைகிட்ட ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்கள் என்ன விசுவாசியாமல் 10 முறை முறுமுறுத்தார்கள். நம்மள அப்படி கணக்கு எடுத்தாருன்னா ஆண்டவருக்கே கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு நாம முறுமுறுத்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. துதியுங்க. எல்லா பிரச்சனை, எல்லா போராட்டத்திலையும் என்ன பண்ணுங்க, கர்த்தரை துதியுங்க. அல்லேலூயா. தரியூர் ராஜா தானியேலை பிடிச்சு சிங்கக்கபில போட்டுட்டாருன்னா கட்டளை அப்படி போட்டுட்டாரு. ராத்திரி பூரா அவருக்கு தூக்கம் வரல. விடிய காலமே பார்த்து கேட்கிறாரு. சத்தமா அந்த கெபி வாயில நின்று சத்தம் போடுறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அவருக்குள்ள சந்தேகத்தோட தான் கேட்டாரு. சத்தமா கேட்டா அங்க அறகுறையில இருந்தாலும் கொஞ்சம் தானியேல் பேச மாட்டானான்னு தான் கேட்டாரு. ஆனா தானியேல் என்ன சொல்றாரு, ஆமா, என் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன், அவன் துதிக்கிறவன். அவன் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே துதிங்க. ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது துதிங்க. ராத்திரி பூரா தானியேல் எதைத்தான் பார்த்துட்டு இருந்திருப்பான்? என்ன கவனிக்கிறீங்களா? சிங்கத்தை தான் பார்த்துட்டு இருப்பான். சிங்கம் தானியேலை பார்க்கறது, தானியேல் ஆமா இந்த பார்க்குற காரியத்துல, அதாவது சொல்றதை விட விஷுவல் வந்து ரொம்ப இம்ப்ரெஷனா இருக்குமா. இப்போ ஸ்டடியில கூட அப்படி விஷுவலை நிறைய, அதாவது படம் காமிட்டி சொல்றாங்க. இந்த 2 பிள்ளைகள் வந்தாங்கன்னா, எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுட்டீங்களேன், ஜென்ஃபினும் ஜெஃபும் வந்தாங்கன்னு வச்சுட்டீங்களேன், எங்க பக்கத்துல டிவிலாம் கொடுக்க முடியாது, 2 ரிமோட்டை பிடிங்கிட்டு அவங்க தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது, கிட்ஸுக்குனே இருக்குது. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு கதை இருக்குது. ஒரு நாள் பார்த்தேன், தானியேலை பற்றி கதையை பார்க்கும்போது இந்த சிங்கெல்லாம் சுற்றி அவரை பார்க்குது. அவர் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு சிங்கத்தை பார்க்குறாரு, இது கடிச்சிருமோனி. அந்த சிங்கத்தை பார்க்குறாரு, இந்த சிங்கத்தை பார்க்குறாரு. சிங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்க, சிங்கத்தை தானியேல் பார்த்தா. சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க. தானியேல் சிங்கத்தை பார்த்துச்சு, ஆனா தானியேலுக்கு ஒரு சேதமும் வரல. காரணம், வாயை கட்டி போட்டுட்டார். ஆமென். நீங்க பிரச்சனையை பார்ப்பீங்க, பிரச்சனை உங்களுக்கு பார்க்கும். நீங்க துதிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுவார்கள், அது ஒன்று உன்னை. விசுவாசம் இருந்தா நல்ல கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கும் போதே கர்த்தரை துதிங்க. பிரச்சனை சந்திக்கும் போதே கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஐயோ எப்படி செய்ய போறனோ என்ன நிறைய ஒரு வாழ்க்கையில அழுகுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. துதிங்க. ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு பலன் தருவார், இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நல்ல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இஸ்ரவேலின் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். நீ எங்க இருந்து துதிச்சாலும் சரி, ஆண்டோடைய பிரசனம் இறங்கி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிரசனம் இறங்கி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னால எந்த வல்லமையும் நிற்க முடியாது. அல்லேலூயா. நல்ல துதிங்க. ஆமென். கர்த்தர் நம்முடைய நடுவில் வாசம் பண்ணணும்னா நல்லா துதிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். உங்க வீட்டுல துதிக்கிறவங்களா இருக்கணும், குடும்பமா துதிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். நினைச்சு ஒப்பாரி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்க கூடாது. நல்ல துதிங்க, கர்த்தர் விடுதலையே தருவார். பிரச்சனைக்கு முன்னால துதித்த ஒருத்தரை பார்த்தோம், பிரச்சனைக்கு நடுவில் துதிக்கிற ஒருத்தரை நான் சொல்றேன் பாருங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 23 இருந்து 26 வாசிங்க. அவர்களை அடி அடித்த பின்பு பத்திரமாய் காக்கும்படி உட்காவலர்களை அடைத்து கால் கையெல்லாம் மாட்டியாச்சு. நடுராத்திரியிலே எல்லாரும் சொல்லுங்க, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே ஆமா போதும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிலிப்பு பட்டணத்துக்கு போனி ஆவியானவர் சொன்னதுனாலதான் அவன் அந்த பட்டணத்துக்கே வந்தான். இல்லைன்னா பவுல் வேற ஒரு பட்டணத்துக்கு போக திட்டமிட்டு இருந்தான்.
ஆவியானவர் சொல்லி தான் போறாரு. போனா அங்க ஒரு குறி சொல்ற ஆவியை உள்ள ஊத்தி இருந்தா, அவளை இயேசுவை நாமத்தினால அந்த குறி சொல்ற ஆவியை போக சொன்ன விடுதலை கொடுத்தபடினால அவங்க எல்லாரும் சேர்த்து என்ன பண்ணாங்களாம், அவரை நல்லா அடிச்சாங்களாம். நல்லா அடிச்சு உதைச்சி சிறைச்சாலையில கொண்டு போய் போடுறாங்க. உட்காவலறையில போட்டாங்களாம். உட்காவலறையில சும்மா போடல, தொழு மரத்துல காலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆமென். இப்படி நம்ம உட்கார்ந்திருந்தோம்னா எப்படி நினைச்சிருப்போம்? ஒரு வைத்த வழி வந்தாலே இந்த இயேசுவை நம்பி வந்தேன் பாரு அப்படிங்கிறவங்களாம் இருக்கணும். இந்த நிலைமையில அவன் உட்கார்ந்து என்ன பண்றான், நடு ராத்திரிலே பவுலும் சீலாவும் பாடி ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். ஆமென். துன்பத்தின் நடுவில், இக்கட்டின் நடுவில், பூத்துரத்தின் நடுவில் கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. அவங்க துதித்தார்களாம். காவலில் உள்ள எல்லாரும் கேட்டார்கள். சொல்லுங்க, அவங்க பவுலும் சீலாவும் துதித்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். இவங்க பாடுறாங்க, மற்ற குற்றவாளிகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சடுதியில ஆமென். துதிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் சடுதியா வரும். ஆமென். துதிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் கரெக்டான நேரத்துக்கு வரும். சடுதியில எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து விழுந்தது. அல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும், ஆமென், கேட்டுக்கொண்டிருந்தவங்களுடைய கட்டு கூட அவிழ்ந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா உங்க வீட்டுல நீங்க துதிச்சா, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிற மாதிரி துதிச்சா, அவங்க கூட அவங்க கட்டும் போயிடும், அவங்க கட்டங்களும் வைக்கப்படுவாங்க. ஆமென். நீ என்ன சொல்றோம், எங்க வீட்டுல அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க ஏன் அவங்கள பாக்குறீங்க? நீங்க கர்த்தருடைய, இந்த கர்த்தர் எனக்கு பலன்னு இருந்தா யாருமே வராட்டாலும் நீங்க தனியா உட்கார்ந்து துதிங்க, சத்தமா துதிங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க துதிக்கிறத அவங்க கேட்டாங்கன்னா அவங்க கட்டுகளும் உடையும். விசுவாசம் இருக்கிறவங்க மாத்திரம் நல்லா இல்லையா சொல்லுங்க. நம்ம துதிக்கிறது கிடையாது. நம்ம வீட்டுல துதியின் சத்தம் கேக்குதா, இல்ல வேற என்ன சத்தம் கேக்குது? தடாமுடா சத்தம் கேக்குதா? பாத்திரம் பறக்கிற சத்தம் கேக்குதா? ஸ்தோத்திரம். எதை கேட்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன்? நம்ம துதிக்கிற சத்தத்தை கேட்கிறானா, இல்ல நம்ம சண்டை போடுற சத்தத்தை கேட்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க வீட்டை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். துதிக்கிற சத்தம் எங்க இருக்குதோ அங்க தேவன் இறங்கி வருகிறார். தேவன் இறங்கி வருகிறார்னு சொன்னா, தேவ பிரசன்னம் வருதுன்னு சொன்னா, நிறைவானவர் வருகிறார்னு சொன்னா எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமா, பவுல் அந்த நேரத்துல உட்கார்ந்து ஜெபிக்கல. ஆண்டவரே, நான் ரொம்ப பாடுபடுறேன், எனக்கு கொஞ்சம் பலனை தாங்க, எனக்கு கொஞ்சம் இந்த வழியெல்லாம் தாங்க, பலனை தாங்க, எனக்கு ஒரு விடுதலையை தாங்க அப்படின்னு அவர் கேட்கல. அவர் செய்த காரியம், பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். விடுதலையை கேட்கல, அவங்க விடுதலையே கேட்கல. நம்ம அநேக நேரத்துல கஷ்டம் வந்த உடனே தான் ஒரு 10 நாள் ஜெபம், 15 நாள் ஜெபம், ஆமென், உபவாச ஜெபம், விடுதலையை கேட்கிறோம். சூழ்நிலைமையில கர்த்தருக்கு தெரியும், நம்ம கடந்து போற சூழ்நிலைமை கர்த்தருக்கு தெரியும். அவர் சில நேரத்துல அனுமதிக்கிறார். அதை நம்ம தாங்குறோமா, அதுல எப்படி நம்ம ஆக்ட் பண்றோம், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கறதுக்காக அனுபவிக்கிறார். அந்த சூழ்நிலைமை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை துதிக்கணும். ஆமா. ஏன் பிரதர் போன வாரம் சர்ச்சைக்கு வரல? தலை வலிக்கிற, நான் சொல்லியிருக்கேன், தலை வலிக்கிற, ஆமா, மாதிரி இருந்துச்சு. ஏன் உங்க வீட்டுக்காரம்மா இன்னைக்கு சர்ச்சைக்கு வரல? துணி துவைக்க வேண்டியது மாதிரி இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இல்ல நம்ம எப்படி இருக்கணும் பாருங்களேன். ஆனா அவங்க அப்படி இல்லை. கட்டப்பட்ட நிலைமையிலும் உபத்திரப்படுத்த நிலைமையிலும் கர்த்தரை ஆராதித்தீங்க. உண்மையா நாங்க தினமும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொல்ற உங்க குடும்பம், நான் கையை தூக்க சொல்ல, உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் போராட்டம், அப்புறம் ஏன் பிரச்சனை? இதெல்லாம் ஆலோசனை. நம்ம கேட்டுட்டு பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாரு, நம்ம அப்படியே இருப்போம் அப்படின்னா அப்படியே தான் இருப்போம். ஆமே. பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் என் தேவன் தான் எனக்கு பலன். இந்த பாடு உபத்திரத்துல இருந்து என்னை வெளியே கொண்டு வர போறது அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நல்ல பாட்டுனால துதிங்க. சிலவங்க பாடும்போது என்ன நினைக்கிறாங்க, எனக்கு சவுண்டு எல்லாம் சரியில்லை பாஸ்டர், வீட்டுல நம்ம பாடுன்னு சொன்னா சவுண்ட் எல்லாம் சரியில்லை, எனக்கு பாட்டே வராது பாஸ்டர் அப்படிங்கிறவங்களாம் இருக்கிறாங்க.
நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்முடைய அப்பா. சொல்லுவாங்களே, காக்கைக்கும் நீ யாரா இருந்தாலும் நீ அவருடைய பிள்ளை. நீ எப்படி கத்துனாலும், கழுதை போல கத்துனாலும் அவர் அதை ரசிப்பார். நம்ம பாடத்தான் செய்யணும், நம்ம பாடத்தான் செய்யணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாடுகிறவனுக்கு மாத்திரம் இல்ல, பக்கத்துல இருக்கிறவனுக்கும் விடுதலையா. ஆமா பிரதர்ஸ், சிஸ்டர், பக்கத்துல இருக்கிறவங்க பாடாம இருக்கிறான்னு சும்மா இருக்காருங்க. நல்ல சத்தமா பாடுங்க. நீங்க உங்க சத்தத்தை உயர்த்த பக்கத்துல இருக்கவங்க வெக்க முடிஞ்சு அவனும் சத்தம் போட ஆரம்பிச்சிடுவான். ஆமேன்கிறவங்க மாத்திரம் நல்ல இல்லையே சொல்லுங்க. பக்கத்துல தூங்குறவங்க கூட நல்லா முழிச்சு விடுதலை ஆயிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா பாடணும், நல்லா பாடணும். நான் முதல்ல ஒரு சங்கீதம் சொன்ன பாருங்க, பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணினீர்னு சொல்லி லூக்கால சொல்லப்படுது. அதுல பலனை உண்டு பண்ண சொல்லப்படுது. உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க? பாட்டு சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டோட பாட்டை சொல்லி கொடுங்க. நம்ம பாடினா தானே நம்ம பிள்ளைகள் பாடுவாங்க, இல்லையா? இன்னைக்கு நம்ம பாடாதனால நம்ம பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பாடா படுத்துறாங்க. அப்படிதானா? பாடா படுத்துறாங்க. நீங்க பாடுங்க, உங்க பிள்ளைகள் பாடுவாங்க. ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபம் பாருங்க, அதிகாலை ஜெபத்துல பாருங்க, ஒரு பாட்டு பாடி கொஞ்ச நேரம் துதிச்சு, கொஞ்ச நேரம் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் பலன் அடைகிறாங்க. சிலவங்களாம் அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பங்கு பெறுறாங்க. நம்ம அப்படி இல்லை. காலையில முழிச்ச உடனே நமக்கு டென்ஷன் தான். அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி போகணும், இப்படி போயணும். கர்த்தருடைய சமூகத்துல இல்லை, கர்த்தருடைய கிருபை வேண்டாம், கர்த்தருடைய பலன் வேண்டாம், நான் தான் ஓடுறேன், நான் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நாள் முழுவதும் டென்ஷனுக்குள்ளேயே இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து நாள் ஆரம்பிச்சு பாருங்க, அவரை துதிச்சு ஆரம்பிச்சு பாருங்க. அந்த பலன் நீங்க செய்ய முடியாத காரியத்தை அந்த நாள்ல உங்களுக்கு செய்யும். விசுவாசம் இருந்தா நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான் அந்த சர்ச்சை கட்டும்போது, இந்த சர்ச் இல்லை, இப்போ இருக்கிற சர்ச்சையும் இல்லை, இதுக்கு முன்னால ஒரு ஷெட்டு போட்டிருந்தோம். அந்த ஷெட்டு போட்டு அந்த சர்ச்சை கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ இப்போ மாதிரி சொன்னா செலவுங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கவே மற்றவங்கள பார்த்து கொடுக்க வைக்கிறீங்க. அப்போ யாருமே இல்லை, அப்போ கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, சபையிலேயும் ஆள் இல்லை. ஆமென், எங்ககிட்டயும் கிடையாது. அப்போ ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, ஜெபமே ஜெயம்னு ஒருத்தர் இந்த வல்லம் பக்கத்துல செங்கல் சூளை வச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஆண்டவருடைய காரியத்துக்கு நல்லா உதவி செய்வார் பாஸ்டர், எனக்கு நல்லா தெரியும்னு என்னை கூப்பிட்டு போனார். நானும் போனேன். நாங்கள் போனோன்னா காலையில் 8 மணிக்குள்ளே போனால் தான் அவரை பார்க்க முடியும், இல்லை வெளியே போனால் பார்க்க முடியாதுட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் நாங்கள் போகிறோம். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிற்கிறப்பா, ஜேசிபி ஒரு 2-3 நிற்கி, லாரி ஏகப்பட்டது நிற்கி, வேலை செய்கிறவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. அவர் ஒருத்தரையும் பார்க்கல. கதவை பூட்டிட்டு அவருக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அதுக்குள்ளே உட்காந்து சத்தம் போட்டு பாடுறாரு, துதிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கணும்னா எப்படி? தேசத்துக்காக அதுக்காகன்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறார். எல்லாரும் 1 மணி நேரம் அங்கே வெளியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் அன்னைக்கு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் போய் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இது இன்னைக்கு இல்லை பாஸ்டர், தினமும் இதுதான் பலன். இவ்வளவு பெரிய இடத்தை தந்திருக்கிறார், இவ்வளவு பெரிய தொழிலை தந்திருக்கிறார். இதை நான் செய்வதற்கு எனக்கு ஒரு பலன் வேணும். நான் ஆண்டவரை துதிச்சிட்டு தான் இதை நான் செய்யறேன். எனக்கு இது வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லி, நம்ம மோகன் சீலாசருடைய காரியங்கள்ல கூட அவர் தான் முதல்ல நிற்பார், டேவிட் நீ சொல்லு. இப்போ சிலவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, பாஸ்டர் இந்த செங்கலுக்கு அவர்கிட்ட போய் கேட்டுருக்கலாமே. அன்னைக்கு ஆண்டோட வழி நடத்துறது கேட்டோம், இன்னைக்கு போனா அவர் யாரு பாஸ்டர் நீங்கன்னு எங்க வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு போனா அப்படி சொல்லுவார். கர்த்தருடைய வழி நடத்துறதா தான் எதுவும் கேட்க முடியும். எதுக்காக சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய தொழில் அதிபர் அவர். ஆமா, ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செய்கிறவர் அவர். மோகன் சீலாசரஸ் கூட இணைந்து வல்லமையான காரியங்களை செய்கிறவர் அவர். ஆனா அவர் ஒரு ஆரம்ப நேரம் என்னவா இருக்குது, ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, அவன் அதை பார்ப்பானா, செங்கலோடு போச்சா, இது போச்சா, எதுவும் பார்க்கல. கதவை பூட்டிக்கிட்டு 1 மணி நேரம் அவ்வளவு சத்தமா. அதனாலதான் மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. உங்க காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒவ்வொரு நாளையும் கர்த்தரை துதித்து ஆரம்பிங்க. உங்க பாடுகள் மத்தியிலும் சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம பாடுகள் சந்திக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை சந்திக்கிறோம். நேற்று வந்த பிரச்சனை மாதிரி இல்லை, இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை. எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்துல போராடி மேற்கொள்ளணும்னா கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து உங்க வேலையை ஆரம்பிங்க. காலை நேரத்துல குடும்பமாய் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க. நான் நல்லா துதிச்சு உங்களுடைய பலனோடு கூட வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசியாக ஒருத்தர் பிரச்சனை முடிந்த பிறகும் துதிக்கணும்.
பிரச்சனைக்கு நடுவுல பிரச்சனை வர்றதுக்கு முன்னால விசுவாசத்தோடு துதித்தாங்க. பிரச்சனை நடுவில் என் பலன் அவர்தான்னு சொல்லி துதிச்சாங்க. பிரச்சனை முடிஞ்ச பிறகும் கர்த்தரை துதிச்சாங்க. வாசிங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் முதல் 31 வரைக்கும். ம் 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 கண்டார்கள். ம் 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 ஆமென். 15:1 வாசிமா. ம் 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 ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க, நெருக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, வேதனையோடு கூட இருந்தாங்க. ஆண்டவர் இறங்கி வந்து மோசையை அனுப்பி பலத்த அற்புதங்களை செய்து பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். செங்கடல் குறுக்கே நின்றுச்சு. அது எப்படி கடந்து போகணும்னு தெரியல. ஆண்டவர் அற்புதமாக அவர்களுக்கு என்ன பண்ணாங்களா, வழியே திறந்தார். ஆமென். அந்த வசனம் சொல்லுது எப்படி இருந்துச்சா, அவங்க 2 புறமும் வலது புறமும் இடது புறமும் தண்ணி எப்படி இருந்துச்சா, மதிலை போல இருந்துச்சான். தண்ணி தான் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் மாதிரி இருந்திருக்கு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பெரியவர். அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யறது. தண்ணி அவங்களுக்கு மதிலை போல இருந்துச்சான். அதன் நடுவில் கால் நினையாமல் வெட்டாந்தரை கடந்து போறாங்க. ஆனா அவங்க பின்னால வந்த பார்வோன் சேனை அதே கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த அற்புதத்தை பார்த்த உடனே இதுவரைக்கும் பெருமூச்சோடு கூட வாழ்ந்தவங்க, இதுவரைக்கும் ஆலோட்டிகள் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்க இந்த விடுதலையை பெற்ற உடனே, இந்த நன்மையை பெற்ற உடனே கர்த்தரை துதிக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி துதிக்கிறாங்களா? கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை வர்றதுக்கு முன்னால மாத்திரமல்ல, பிரச்சனை நடுவுல மாத்திரமல்ல, நன்மையை பெற்ற போறோம் என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும். ஆமென் ஆமென். அதுதான் நன்றி உள்ள ஒரு இருதயம். அதுதான் கர்த்தருடைய நாள்ல கர்த்தரை ஆராதிக்க வர்ற இருதயம். நன்மை பெற்ற நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுமா, நல்ல அவங்க சொல்றாங்க, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருத்தரும் உமக்கு ஒப்பான மகிமையாய் வெற்றி சிறந்த குதிரையும் குதிரை வீரனையும். ஆமா, நாங்க தள்ளல, நாங்க பயந்து ஓடிக்கிட்டு தான் இருந்தோம். நீர் தான் எல்லாம் செய்தீர். அல்லேலூயா. நீர் தான் எங்களுக்கு பலனை தந்தீர் கடந்து வருவதற்கு. அவங்க துதித்தாங்க, பாடினாங்க, புகழ்ந்தாங்க. அல்லேலூயா. நன்மையை பெற்ற உடனே சிலவங்க அமைதியாகிடுவாங்க. ஆனா நன்மையை பெற்ற பிறகும் தொடர்ந்து துதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மேல மேல ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. ஆமென். அவங்க தொடர்ந்து போனாங்க, மாறாங்க தண்ணீர் வந்துச்சு, அது மதுரமாய் மாறிட்டு. தொடர்ந்து போனாங்க, ஏலிம்ங்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு எத்தனை பேரிச்ச மரமா? 70 பேரிச்ச மரமும் எத்தனை நீரூற்று? ஆமென். கடைசி வசனமா 15 கடைசி 12 நீரூற்றுகளையும் கண்டார்கள். யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, நன்மை பெற்ற பிறகும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். துதிக்கிறவங்க உயர்ந்துகிட்டே இருப்பான். ஆமென். துதிக்கிற தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அரண்மனைக்குள்ள வந்தான்னா அவன் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். அவர் தான் என்னுடைய பலன் அப்படின்னு சொல்லி துதித்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அன்னாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி முடிக்கிறேன். என்னை கவனிங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல அன்னாள் என்ன பண்றா, வருஷந்தோறும் வந்து அழுது 1 வருஷம் வந்து கர்த்தருடைய சமூகத்துல தன் இதயத்தை ஊற்றுற. ஆண்டவர் அவளுக்கு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றார். என்ன பண்றா, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா உமக்காக கொடுப்பேன். இப்போ அந்த பொருத்தனை எப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு எனக்கு பிள்ளை வேணும்னு நான் கேட்கல ஆண்டவரே, எனக்கு இந்த நிந்தை போகணும். என்னை பார்த்து மற்றவங்க சொல்றாங்களே, அந்த நிந்தை போகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றான். அதே போல ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்து, அதே மாதிரி அவ வாக்கு பண்ண மாதிரி பிள்ளை பால் மறந்தவுடன் கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு வருஷமும் வருவாளாம். அதுக்கப்புறம் வரும்போதே என்ன பண்ணுவாளாம், ஒரு சின்ன சட்டையை தச்சிட்டு வந்து கொண்டு அது பிள்ளையை கொடுப்பாளாம். தன்னுடைய பிள்ளை தான், ஆண்டவருக்காக கொடுத்துட்டான். இப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, எனக்காக கொடுத்தாங்க, நன்மை பெற்றவளுக்கு நன்மை பெற்றவன்னு அவ என்ன செய்யறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல, என் இருதயம் கர்த்தருக்குள்
கலிகூறுது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை துதிச்சான். நன்மை பெற்றவர், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றவர் கர்த்தரை துதித்தார். கர்த்தரை நிப்பாட்டிட்டாரா? அதுக்கு பின்னால என்ன நடந்துச்சா தெரியுமா? அப்படியே கர்த்தர் அன்னாளை ரட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தையும். ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைக்காக அழுதா, ஒரு பிள்ளையை பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு கொடுத்தார். ஆமென். பெற்ற உடனே பெற்ற நன்மைக்காக கர்த்தரை துதித்தார். ஆண்டவர் என்ன பண்ணாராம்? மறுபடியும் 3 ஆண் பிள்ளைகளையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரத்துல நன்மை பெற்ற பிறகு நீங்க தொடர்ந்து உயரணும்னு சொன்னா, தொடர்ந்து நீங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தரை துதிங்க.